அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாங்கன்னீங்கன்னா, லக்னம் தனுசு லக்னமாய் சரிங்களா? தனுசு லக்னமாய் இந்த தனுசு லக்னத்துல சந்திர பகவான் அமர்ந்திருந்தார். அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட செயலுள்ளவராக இருப்பார்? எந்த மாதிரியான பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? சந்திர பகவானை பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும் சரிங்களா? மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தன்மை சந்திர பகவான்கிட்ட இருக்கு சரிங்களா? அவரே அசுபகரமாகவும் இருப்பார், அவரே சுபகரமாகவும் இருப்பார் இல்லைங்களா? 15 நாள் வளர்மறையா இருக்கிறப்போ சுபகரமாயிருவார், தேய்வரையா இருக்கும்போது அவர் அசுபகரமாயிடுறார் இல்லைங்களா? இந்த நாயகன் படத்தில் போய் கமலஹாசன் கேட்குற மாதிரி சந்திர பகவான்கிட்ட போய் சந்திர பகவானே நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்டவர் என்ன சொல்லுவாருங்க? நல்லவரும் நானே கெட்டவரும் நானே அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா? அப்படிப்பட்ட சுபத்தன்மை அசுபத்தன்மை 2 தன்மைகளையும் கொண்ட சந்திர பகவான் வளர்முறையா இருக்கிற போது முழுமையான சுபகரமாயிடுறார் இல்லைங்களா? இன்னும் சொல்ல போனா குருவுக்கிணையான சுபகரகம். பௌர்ணமி நெருங்க சந்திர பகவான் குருவுக்கிணையான சுபகரகம் ஆயிடுறார் இல்லைங்களா? அப்படிப்பட்ட சந்திர பகவான் தனுசு லக்னத்தில் இருந்தால் என்ன பலனை தருவார்? பொதுவாங்க ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம், ஒரு சுபகரகம் லக்னத்தில் இருந்துட்டாலே அந்த ஜாதகர் தன்னுடைய சொந்த காலில் நிற்கக்கூடியவராக, தன்னுடைய சொந்த முயற்சியில் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவராக இருப்பார் சரிங்களா? யாருடைய தயவும் யாரையும் எதிர்பார்க்காமலேயே தன்னுடைய அறிவால், ஆற்றலால், தன்னுடைய முயற்சியால், தன்னுடைய செயல் திறனாலேயே தன்னுடைய வாழ்க்கை தானே கட்டமைத்துக் கொள்ளக்கூடிய வல்லமையை லக்னத்திலே அமரக்கூடிய சுபகிரகம் அந்த ஜாதகர் கொடுத்து சரிங்களா? அந்த ஜாதகர் கொடுத்து அப்படிப்பட்ட அமைப்புல குருவுக்கிணையான சுபகிரகமாய் வளர்வரை சந்தனாய் குரு வீட்டிலேயே இருக்கிறப்போ அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவராக இருப்பாரு? லக்னத்தினுடைய எல்லா தன்மைகளையும் ஜாதகர் கொடுத்து, லக்னத்தினுடைய எல்லா தன்மைகளையும் எதிரொலிக்கக்கூடியவரா ஜாதகர் இருப்பார். லக்னோட தன்மைன்னு பார்த்தீங்கன்னா ஜாதகருடைய தோற்றம், அடுத்தது குணம், தன்னம்பிக்கை, முயற்சி, செயல்திறன், வெற்றியின் தன்மை, சமூக அந்தஸ்து, ஆளுமை திறன், இதெல்லாம் லக்னத்துக்குள்ள இருக்கு. இந்த தன்மைகள் அத்தனையுமே ஜாதகம் இருக்கு. ஆளுமை திறன் உள்ளவரா இருப்பார், செயலாற்றல் உள்ளவரா இருப்பார், விடாமுயற்சி உள்ளவரா இருப்பார் இல்லைங்களா? எல்லா வகையான லக்னத்தினுடைய தன்மையும் அவருக்கு வெற்றி, அவர் எடுக்கக்கூடிய குறிக்கோள் வெற்றி அடையக்கூடிய அமைப்பும் அந்த லக்னம் அவருக்கு, அந்த சந்திரன் வளர்வரை சந்திரன் லக்னத்திற்கு ஜாதகம் எல்லா வகைகளிலேயும் ஜாதகர் லக்னத்தினுடைய தன்மைகளை கொண்டவராக இந்த உலகத்துல தன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக கட்டமைத்துக் கொண்டு வாழக்கூடிய நல்ல செயல் திறன் உள்ளவராக அந்த ஜாதகரை அந்த லக்னத்தில் உட்கார சந்திரன் மாத்திடுவார். யாரு தயமெல்லாம் அவர் வாழக்கூடிய அளவுக்கு அவர் மாத்திடுவார். அந்த வல்லமை அவர் கொடுத்துருவார். அதுல இன்னொன்னு பாருங்க, சந்திரபகவான் உடல் காரகரும் அவரே, மனோகாரகரும் அவரே இல்லைங்களா? அது ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடலுக்கு காரணம் சந்திர பகவானே, அவருடைய மனதுக்கு காரணம் சந்திர பகவானே. உலகத்துல வாழ்ற எந்த மனித ஜீவனா இருந்தாலும் சரி இல்லைங்களா? அப்படிப்பட்ட உடலுக்கு காரகரான சந்திரன், மனதிற்கு காரணமான சந்திரன் உயிருக்கு காரணமான லக்னத்தில் உட்கார்றார். உயிருக்கு காரணமான லக்னத்தில் உட்கார்றார் குரு வீட்டுல. அந்த அடிப்படையில அந்த தனுசு லக்னத்திலே சந்திரன் இருக்கிற, வளர்வரை சந்திரன் இருக்கிற ஜாதகர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்படைந்து விடுகிறது இல்லைங்களா? மன ஆரோக்கியம் சிறப்பாயிருக்கு. மனத்தின்மை, மன உறுதி கொண்டவராக, உடல் ஆரோக்கியம் கொண்டவராக ஒரு நல்ல அமைப்பை வளர்வரை சந்திரன் உடல் காரகராகி மனோகாரகராகி தனுசு லக்னத்துக்கு உட்காரும்போது ஜாதகர் கொடுத்தார் இல்லைங்களா? இன்னொன்னு பாருங்க, இந்த லக்னத்துல சந்திரன் இருந்தாலே சரிங்களா, லக்னத்துல சந்திரன் இருந்தாலே அவங்க வளர்வரை சந்திரன் சரிங்களா, அவங்க தோற்றமே மற்றவங்களை ஈர்க்கக்கூடியது, கவரக்கூடிய மாதிரி நல்ல தோற்றம், தோற்ற பொழிவு நல்லா இருக்கும். அப்புறம் அவங்க மனசே பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான மனநிலையே இருப்பாங்க. எப்போ ஒரு மகிழ்ச்சியான மனநிலை உள்ளவரா இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஒரு சுகவாசி தன்மை உள்ளவங்களா இருப்பாங்க. கலையார்வம் இருக்குங்க அவங்ககிட்ட, எல்லாத்துக்கும் பிடிக்குங்க. இந்த லக்னத்துல வளர்வரை சந்திரன் இருக்கிற ஜாதகரை எல்லாத்துக்கும் பிடிக்கும். என்ன அடிப்படைங்கன்னா தோற்றமும் பொலிவா இருக்கும், நல்லா இருக்கும். அவருடைய குணம், செயல், இனிமையான அணுகுமுறை, எல்லாத்துக்கிட்டையும்
அணுகக்கூடிய தன்மை ஒரு இனிமையுள்ள தன்மையா இருக்கு. ஆனா இதயம் இனிமையா இருக்கும் போதுதானே பழக்கம் இனிமையா இருக்கும் இல்லைங்களா? மனசு எப்படி அப்படித்தான் வார்த்தைகள், செயல்கள் எல்லாம் இல்லைங்களா? அப்படி வளர்வரை சந்திரனாகி லக்னத்தில் இருக்கிற போது, அது குரு வீட்டில் இருக்கிற போது அவருடைய குணம் சிறந்த குணம் உள்ளவராக, இனிமையான இதயம் உள்ளவராக, நல்ல தோற்றமுள்ளவர் இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே அவரை பிடிக்கும். அவங்களை சுத்தி இருக்கிற யாரா இருந்தாலும், அவர் குடும்பத்திலேயா இருந்தாலும், வெளியா இருந்தாலும், வேலை செய்யற இடமா இருந்தாலும், தொழில் செய்யற இடமா இருந்தாலும், எங்கேயா இருந்தாலும் அந்த ஜாதகரை அனைவருக்கும் பிடித்தமானவராக அந்த ஜாதகர் திகழ்வார். சரிங்களா? இதெல்லாம் சிறப்பு தான், நல்ல சிறப்பு தான். ஆனா அதே நேரத்துல தனுசு லக்னத்துக்கு சந்திரன் வந்து 8ஆம் அதிபதி ஆகிறாரு இல்லைங்களா? அப்ப அந்த ஆதிபத்திய வேலையை காட்டத்தானே செய்வார். ஆனா எப்ப காட்டுவார்? அவரோட திசை வரும்போது தான் காட்டுவார். திசை வரலையா அதை பத்தி எந்த கவலையும் இல்லைங்கிறது ஜோதிடத்தினுடைய அமைப்பு. சரிங்களா? திசை வந்தால் தனுசு லக்னத்திலே 8ஆம் அதிபதியாகி அமர்ந்திருக்கிற சந்திரபாவனோட தசை வந்தால் அந்த 8ஆம் ஆதிபத்தியத்துக்கு உண்டான கஷ்டத்தை காட்டத்தான் செய்வார், கொடுக்கத்தான் செய்வார். அது எந்த கிரகமா இருந்தாலும் சரிங்க, அது எந்த குருவீடா இருந்தாலும் சரி, அல்லது குருவுக்கே குருவீடா இருந்தாலும் சரி, அந்த 8க்குண்டான ஆதிபத்திய பலனை அந்த சந்திர பகவான் தரத்தான் செய்வார். எந்த அளவுக்கு? எந்த அளவுக்கு கஷ்டம்னா ஓரளவுக்கு கொஞ்சமான கஷ்டமா, அல்லது ஓரளவுக்கு ஒரு மத்தியமமான கஷ்டமா, அல்லது பயங்கரமான கடுமையான கொடுமையான கஷ்டமா என்பதையெல்லாம் அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில், தனுசு லக்னத்துல சந்திரன் இருக்கிற அவர்களுடைய ஜாதகத்தில், மற்ற கிரகங்களுடைய அமைப்பு, மற்ற ஜாதகத்தில் இருக்கிற லக்னம், லக்னாதிபதியுடைய நிலை, குருவுடைய நிலை, மற்ற கிரகங்கள் சேர்ந்து இருக்குதா, பார்த்து இருக்குதா, இவைகளையெல்லாம் பொறுத்துத்தான் அந்த 8ஆம் ஆதிபத்தியத்துக்கு உண்டான கஷ்டம் சாதாரணமா அல்லது மத்தியம நிலையா அல்லது அதிக நிலையா என்பதையெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் நம்ம தீர்மானிச்சுக்கணும். சரிங்களா? இது வந்து வளர்வரை சந்திரனாக இருக்கிற போது பார்த்த ஒரு நல்ல பலன்களை நாம் பார்த்தோம் இல்லைங்களா? அதே சந்திரன் தேய்வரை சந்திரனா இருந்தா, வளர்வரை சந்திரனா இருக்கும் போது ஜாதகர் அந்த அந்த லக்ன தன்மைகள் முழுசா எதிரொலிக்கக்கூடிய சிறந்த செயலுள்ளவராக அந்த ஜாதகர் இருக்கிறார். மன உறுதி உள்ளவராக, மன தெளிவுள்ளவராக இருப்பார். சரிங்களா? அதே தேய்வரையாக இருந்து லக்னத்தில் இருக்கிற போது அந்த ஜாதகர் ஒரு நிலையற்ற மனத்தன்மை உள்ளவராக இருப்பார். அப்படி மாத்திரு சந்திரன் ஒரு சலனமுள்ள மனத்தன்மை கொண்டவராக அந்த சந்திர பகவான் மாத்திடுவார். அப்படி இருக்கும்போது ஜாதகர் அப்படி மாத்துறார், இப்படி இருக்கும்போது ஜாதகர் இப்படி மாத்துறார் சந்திர பகவான். அதான் இரட்டை தன்மை உள்ள கிரகம் சந்திர பகவான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதாவதுங்க ஒரு மன திட்பம், மன உறுதி சொல்றோம் இல்லைங்களா, அது இருக்காது. அதை குறைச்சிருவார் சந்திர பகவான். ஒரு குழப்பமான மனநிலை, மனோக்காரங்கள் இல்லைங்களா, ஒரு தெளிவற்ற மனநிலை, ஒரு முடிவெடுக்கிறதுலயே ஒரு தயக்கம், ஒரு குழப்பம், எடுத்த முடிவிலையும் உறுதியா நின்று செயல்பட முடியாத ஒரு நிலையற்ற ஒரு தன்மையை தேய்வரையான சந்திரன் லக்னத்தில் இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு அப்படிப்பட்ட தன்மை கொடுத்துருவார். அப்படி நடக்க வச்சிருவார், செயல்பட வச்சிருவார். சரிங்களா? அதிலேயும் குறிப்பாக அதிகமா ஒளியிழந்த சந்திரனாகி, அதிக இருள் கொண்ட சந்திரனாகி, அசுபத்தன்மை அதிகம் கொண்ட சந்திரனாக, மிகுந்த தேய்வெறி உள்ள சந்திரனாக, பாபத்தன்மை உள்ள சந்திரனாக மாறி லக்னத்திலே இருக்கிற போது அந்த ஜாதகரை ஏமாற்று குணம் கொண்டவராகவும், அந்த மிகுந்த இருள் கொண்ட மிகுந்த அசுபம் கொண்ட அந்த சந்திரன் ஏமாற்றுத்தன்மை கொண்ட குணமுள்ளவராகவும் அந்த ஜாதகரை மாற்றி விடுவார் என்று கூறி, அடுத்த காணொளியில் மகரம் லக்னமாகி, சரிங்களா, மகர லக்னமாகி அந்த மகர லக்னத்துல செவ்வாய் பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட செயலுள்ளவராக இருப்பார், அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை எனக்கு தெரிந்த கருத்துக்களோடு உங்களை சந்தித்து பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், விடைபெறுகிறேன்.